Hi friends, நம்ம இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா chest, waist and hip ஓட calculation வந்து எப்படி நம்ம வந்து போடுறது அப்படினு தான் பார்க்க போறோம். So first வந்து பாத்தீங்க அப்படினா chestக்கு வந்து எப்படி measurement வந்து calculate பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். அதுக்கு first நமக்கு chest measurement வேணும். So chest measurement வெச்சு அது கூட ஒரு 4 inch வந்து ஆட் பண்ணிக்கோங்க and அத வந்து 4 ஆல டிவைட் பண்ணிக்கணும். and அதே போல ஹிப்புக்கும் அப்படிதான் waistக்கும் அதே மாதிரி தான். எல்லாத்துக்குமே நம்ம வந்து 4 வந்து ஆட் பண்ணி அத வந்து 4 ஆல டிவைட் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஃபிட்டிங்கா டைட்டா வேணும் அப்படினா நீங்க இதல வந்து ஒரு 1 inch வந்து 1 inch இல்லனா ஒரு 1/2 inch வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். and அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா இப்போ வந்து chest measurement வந்து ஒரு 28 இருக்கு அப்படினா அது கூட ஒரு 4 inch வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அத ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து டிவைட் பண்ணனும். and next வந்து பாத்தீங்கன்னா 28 plus 4 வந்து 32 வருது. அத வந்து நம்ம வந்து 4 ஆல வந்து டிவைட் பண்றோம். அப்போ உங்களுக்கு 8 inch வந்து chest வந்து கிடைக்கும். சோ ஹிப்புக்கும் அதே மாதிரி தான். ஹிப் மெஷர்மென்ட் கூட நம்ம இதே மாதிரி ஒரு 4 inch வந்து ஆட் பண்றோம். அதுக்கு அப்புறம் வந்து 4 inch வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். So இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். and யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். Thanks for watching.